இந்த வருஷம் சித்திரை திருவிழா மதுரையில் ரொம்ப கோலாகலமாக நடந்துச்சுங்க. திங்கக்கிழமை ஆற்றுல அழகர் இறங்கினாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. இன்னைக்கு தாங்க பக்தர்களுக்கெல்லாம் பிரியா விடை கொடுத்துட்டு அதிர்வேட்டு முழங்க அழகர் வந்து கோவிலுக்குள்ள போவார். சாமியை பார்த்து வழி அனுப்பி வச்சிருவோம்னு சொல்லிட்டு காலையில கிளம்பிட்டோம். நேற்று நைட்டு வந்து கல்லந்திரியில் தங்கிட்டாருங்க. தங்கிட்டு அப்படியே பொய்கரைப்பட்டி வழியா ஒரு மண்டபமா போயிட்டு 10:30 மணிக்கெல்லாம் வந்து கோவிலுக்குள்ள போறாரு. நாங்கள் பொய்கரைப்பட்டியிலே சாமியை பார்த்துட்டு அப்படியே ஒரு மண்டபமா சாமி கூடவே போனோம். கூட்டம் இல்லை, கூட்டம் இருந்தாங்க. ஆத்துக்குள்ள இருந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, நெரிசல் இல்லை. வழிநடுக வழக்கம் போல அன்னதானா. என்ன ஒரு சின்ன வருத்தம்னா தங்க குதிரையில வந்து அழகரை பார்க்கல, பல்லக்கில் தான் வருவாரு. நேரா வந்து கருப்பனை பார்த்தாச்சு. கருப்பனை பார்த்துட்டு அழகர் உள்ள வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அழகர் கோட்டவாசல் வரும்போது கோவில் குதிரையும் யானையும் வரவேற்பு கொடுக்க போயிட்டாங்க. ஓரளவுக்கு கூட்டம் ஆயிடுச்சுங்க. கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க. நாங்கள் 18ஆம் படி கருப்பரை தரிசனம் பண்ணிட்டு சன்னிதான வாசல்ல நின்றுகிட்டு இருக்கோம். வழி மீது விழி வைத்து காத்திருந்த மாதிரி ரொம்ப நேரமா அதை பாதையவே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியா அழகர் வர்றது தெரிஞ்சுச்சு. அழகர் ஒரு வழியா வந்துட்டாருங்க. அதான் குதிரை யானை எல்லாம் வரிசையா வர அப்படியே அழகரும் வந்துட்டாரு. அழகுமலையா வர்றதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் உருவம் பதிச்ச கொடி ஒன்று வரும். இந்த வெள்ளை குதிரையும் அழகரையும் பார்க்கும்போது கல்கி அவதாரம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. கலியுகத்தில் கல்கி அவதாரம் வந்து உருவெடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அழகருக்கு, கருப்பசாமிக்கு, ஐயனாருக்கு, ஐயப்பன் வரைக்கும் மதுரை வீரன் எல்லாரோட வாகனமும் வெள்ளை குதிரை தான். எல்லாருமே கல்கி அவதாரம் தான். அழகுமலையா கருப்பன்ட்ட எப்படி உத்தரவு கேட்டுட்டு வெளியே வராரோ அதே போல கோவிலுக்குள்ள போகும்போதும் கருப்பன்ட்ட உத்தரவு கேட்டு 3 தடவை சொல்லுவாராம். நான் வந்துட்டேன்னு 3 தடவை சொல்லுவாராம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பல்லக்கம் 3 தடவை ஆட்டுனாங்க. அதுக்கப்புறம் கருப்பன்ட்ட இருந்து தீபாராதனை எடுத்துட்டு வந்து அழகுமலையானுக்கு காட்டினாங்க. அழகுமலையான்ட்ட இருந்து மாலை எடுத்து கருப்பன் படியில வச்சாங்க. பாக்குறதுக்கே நல்ல ஒரு மன நிறைவா இருந்துச்சுங்க. மெய்சில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. அங்க இருக்க பக்தர்கள்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் போட்டு கொலவை போட்டு அங்க இருக்க அவ்வளவு பேருமே சாமியை பார்த்துட்டு அவங்க முகத்துலலாம் அவ்வளவு சந்தோஷங்க. ஒரு எதையோ சாதிச்ச மாதிரி வர்றாங்க. எல்லாருக்கும் அவ்வளவு திருப்தியா இருக்கு.